வணக்கம் மகளே. இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சட்டம் என் கையில் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே சொன்னோன்னா, சதீஷ் வந்து ஒரு பதட்டமாக காரில் வந்துட்டுருக்காரு. திடீர்னு பார்த்தா பைக்கில் ஒருத்தன் குறுக்கில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி, என்னடா இவன் ஐயோ செத்துட்டானே, இவனை எப்படியாச்சும் இது பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு கார் டிக்கியில் கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தா போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும்ல, அதை தாண்டி வரும்போது நம்மால் மாட்டிக்கிறாப்புல, குடிச்சு தான் ஓட்டினேன்னு சமாளிக்கிறாரு. அப்பயும் செக் பண்ண போகிறாங்க, போலீஸ்காரனே அடிச்சிட்றாரு. என்னடா இது போலீஸ்காரன், அவன் ஏற்கனவே சைக்கோ, அவரை போய் அடிச்சிங்கன்னா சும்மா விடுவாங்களா, வச்சு செய்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஷனில் வந்து ஒரே பதட்டமாகவே போயிட்டுருக்கு. கண்டுபிடிச்சிருவாங்களா, கார் டிக்கியில் வேறு பணம் இருக்கே, இப்படியா அப்படியான்னு ஒரே பதட்டமாகவே கொண்டு போயிட்டுருப்பாங்க. என்னடா இது இப்படி கொண்டு போயிட்டுருக்காங்களே, ஆள் மாட்டிப்பாப்பிலையா இல்லை தப்பிச்சிருவாரா, மாட்டிப்பாப்பிலையா தப்பிச்சிருவாரா, இப்படியே போய் இந்த கதையில் வச்சாங்க பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு. உண்மையே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுங்க. இந்த படம் வந்து அந்த ட்விஸ்ட்டு தான் வந்து ஹைலைட்டுன்னே சொல்லலாம். ஏற்கனவே வந்து ஒரு ஸ்டேஷனில் எப்படி நடக்கும் அப்படின்றது ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் ட்விஸ்ட்டுன்னு வச்சு ஒன்று பண்ணுறாங்க. கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். உண்மையாகவே படம் வந்து நல்லாவே எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதுலேருந்து தப்பிக்க பார்க்குறவனை அதுலேருந்து தப்பிக்க விடாமல் இது பண்ணுறது தான் ஒரு ஸ்டோரி. இதில் இந்த ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எடுத்திருக்காங்கன்னா, விறுவிறுப்பாக இருந்ததுனால இந்த படம் நல்லாவே எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. அதுவும் இந்த த்ரில்லர் ஜானர்லாம் வந்து விரும்பி பார்ப்பாங்க பாருங்கள், ஒரு ஃபேன் பேஸே இருப்பாங்க. அவங்களாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லாவே எடுத்திருக்காங்க. நான் பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் தோணுச்சு. நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.